மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் வரிசைகளில் நிற்பதை காண முடிகிறது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜி. ராஜகருணா இன்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் போது மட்டுமே QR முறையை பயன்படுத்தி விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தற்போது இலங்கையிடம் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் அதனை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய எந்தவொரு அவசியமும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனினும் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டுமே வருங்காலத்தில் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2 நாட்களின் விநியோக விவரங்களை அவர் வெளியிட்டார். பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2 நாட்களின் விநியோக விவரங்கள் அவரால் வெளியிடப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் பாரிய தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை சட்டவிரோதமாக எரிபொருளை சேமித்து வைத்த சிலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். யாராவது சட்டவிரோதமாக எரிபொருளை பெருமளவில் பதுக்கி வைத்திருந்தால் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. எங்களிடம் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற முறையில் பதற்றமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருப்பது கவலை அளிக்கிறது. எரிபொருள் விநியோகம் வழமை போலவே தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்று டி.ஜி. ராஜகருணா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.